துலா ராசி, துலா லக்னம். காலபுருஷனுக்கு 7வது வீடு. சுக்கிர பகவான் மட்டுமே மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய, சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று சூரியன் நீசம் அடையக்கூடிய யதார்த்த தன்மையோடைய வீடு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நீதிமானுன்னு சொல்லலாங்க. துலாத்தை பொறுத்த வரையும் நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யார் மேலே பார்த்திங்கன்னா நியாயம் இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே கடைசி வரையும் உறுதுணையாக நிற்கக்கூடிய துலாம். நிறைய நல்ல விஷயங்களை பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு இது மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது இந்த ராசியை பிறக்கக்கூடிய அனைவருக்குமே இயற்கையான குணமாக இருக்கும். சுக்கிரனுடைய சனீஸ்வர பகவானுடைய காம்பினேஷன் இங்கே இருக்கிறதுனால பிறந்ததுலேருந்தே அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் ஒரு அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து அடுத்தடுத்து நாங்கள் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த துலா ராசி தான். காலபுருஷனுக்கு 7வது வீடாக வரதுனால இந்த ராசியோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே போராடி இந்த மற்ற ராசி மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இது ஆகாது செட் ஆகலை அப்படிங்கிறத விட்டுட்டு வரவே மாட்டாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடைசி வரையும் போராடணும். இல்லை இது ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கையை விடாமல் கைப்பிடிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ராசி. நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறோன்னா துலா ராசியாக இருக்குதுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, 1000 தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ இந்த வண்டி இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆக வரதுனால ஒரு விஷயத்தை எப்போவுமே உறுதியாக நினைப்பாங்க. அந்த உறுதியாக அந்த விஷயத்தை செஞ்சும் முடிப்பாங்க. ஏனோ இன்றைக்கி இவங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 8ல் மறைஞ்சிருக்காரு. ராசிநாதன் 6ல் போய் உச்சமாக இருக்காரு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது? ராசிக்கு 12ல் கேது. துலாம் அவங்கள மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் அகைன்ஸ்டாகவும் டேர்ன் ஆகிறது. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏன்னா காலபுருஷனுக்கு 7வது இடம். இப்போ 7ஆம் இடம்ங்கிறது நம்ம வெளியே பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள். அப்போ ஈஸியாக இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஹெல்பிங் டெண்டன்சினாலேயே வாழ்க்கையில் இவங்க நிறையா பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் தான் துலாத்தை பொறுத்தவரை இன்றைக்கி ரொம்ப மன உளைச்சலில் இருக்குது. இந்த பணம் வந்துட்டால் கூட நான் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பணம் லாக் ஆகாது. அந்த கொடுத்த பணம் திருப்பி வாங்க முடியாமல் அல்லது பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை கடந்து இன்றைக்கி 4 பேர் என்ன இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் துலாத்துக்கு இருக்குது. குரு பகவான் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த ராசிக்கு ஆகாதவர் குரு அப்படின்னு சொல்லலாம். எங்கே உட்கார்ந்தாலும் பிரச்சனை பண்ணுவார். இன்றைக்கி பாருங்கள் 8ல் மறைஞ்சிருக்காரு. பொருளாதாரம் எப்படி என்ன மிதிரி நீ வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராசிக்கு 12லே கேது. இதுக்கு மேலே ஒரு வலி வேதனைகள் வேண்டாம், நான் மோட்சத்தை நோக்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே பெருசாக ஒரு ஆர்வம் ஈடுபாடு. ஏன்னா துலாத்தை பொறுத்தவரை இவங்க எல்லாருக்குமே தெரியும் காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி இங்கே உச்சமாக இருக்கிறனால இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணுங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதற்குண்டான எஃபர்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே போட ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருந்தாலுமே வெளியே காமிக்காத துலா ராசி இன்றைக்கி 4 பேர் கண் திருஷ்டி பட்டுருச்சோ இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி ஏனோ தானன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய செயற்கை பலன்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் உங்களை தடுமாறி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுமா? நிறைய வேதனைகள் இருக்குது, வலி இருக்குது, அதெல்லாத்தையும் கடந்து நாங்கள் ஜெயிச்சிருவோமா? இது ஒன்று மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் குறிக்கோள். என்னை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி நான் திரும்பி எந்திரிச்சு நின்று ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும். இது எல்லாம் தான் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க மனசில் கேள்வி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள், அந்த மாதிரி 4-5 வழியில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய துலா ராசி மற்றும் துலா லக்னம். இன்றைக்கி பாருங்கள் சுக்கிரன் 6ல் போய் உச்சமாக இருக்கார். ரொம்ப மாதமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் 6லே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ என்னென்னா கடன் பிரச்சனைகள் குறையாமல் அப்படியே போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறையா பிரச்சனைகள். வேலை நினச்சி பயம் ஒரு பக்கம், இது எத்தனை நாளைக்கு இருக்கும், என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் ஒரு பக்கம். வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, எதாக இருந்தாலும் வந்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி எதிராளியோட தொந்தரவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
எங்கே போனாலுமே இப்போ எங்கள் கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வெளியே எல்லாத்துக்கிட்டேயும் போய் உங்களை பற்றி அவமானமாக பேசுறது, அவமானமாக சொல்லும் விதமாக நடந்துக்கிறது, உங்கள் முன்னாடி அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது. இதனாலேயே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல், ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டு நம்ம உண்மை தப்பு பண்ணலையே, ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி எதிராளிகளுடைய தொந்தரவுகள், அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது. இந்த மாதிரி தான் ஆப்போசிட் நபர்களால் நமக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துட்டுருக்கா. ஏன்னா ராசிநாதன் 6ல் போய் உச்சம் பெறது, அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறது, அதோட ராகு சம்மந்தப்படுறது, இதெல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிராளியோட தொந்தரவுனால கண் திருஷ்டினால நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இனி இந்த கோச்சாரம் உங்களுக்கு என்ன தரக்கு காத்துட்ருக்கு, என்ன மாதிரி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கிறது முதல் தடவை வந்து பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட்டாக சுக்கிரன் சனீஸ்வர பகவானுடைய கிரக சேர்க்கைகள் ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் காத்துட்ருக்கு. ஏன்னா துலாத்தை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு யோகாதிபதினு சொல்லலாம். யோகாதிபதி கூட ராசியாதிபதி பயணிக்கிறதுனால இந்த நேரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வருஷமாக அதே இடத்துல இருக்கீங்க, வேலைக்கு எனக்கு போகிறக்கு பிடிக்கல, அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் செட் ஆகலை, இனி வரக்கூடிய காலங்களில் நான் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி சம்மந்தப்படுறப்ப பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தலை தூக்குனா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை அவங்க குழந்தைங்க கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா வளர்ச்சியாக இருக்கும். இத்தனை நாளாக படித்து கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ எல்லோரும் சொல்கிறாங்க, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. கடைசி இன்டர்வியூ போய் நிறைய பிரச்சனைகளாகி தடுமாறிட்டு வந்துட்டுருக்குறோம். இனி வரக்கூடிய காலங்களில் என்னோடய பசங்களுக்கு வேலை கிடைக்குமா, பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியோட சம்மந்தப்படுறாரு. அப்போ இத்தனை நேரம் எல்லாமே உங்களுக்கு இந்த 2 மாத காலமாக உங்களுக்கு எண்ணங்களில் எதுவுமே அதிகமாக இருக்குன்னா குழந்தைகளை நினச்சிட்டு அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும், இந்த மாதிரி 2 எண்ணங்கள் தான் உங்களோட மனசில். அதிகபட்சமாக 3வது எண்ணம் என்ன ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் பிரச்சனைகளை எப்படி குறைக்கலாம், இந்த 3 தான் உங்களோட மனசில் இன்றைக்கி ஓடிட்டுருக்கும். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சுபமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே ஆப்போசிட் நபர் என்னை அதிகாரம் பண்ணுறாங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தது. எதிராளிகள் தொல்லை எதுவுமே இல்லைங்க, போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே திரும்பி பார்க்கும்போது பிரச்சனை பண்ணுறாங்க, இங்கே சிரித்து பேசுகிறாங்க, எங்களை ஏதாவது டவுன் பண்ணணுங்கிற மாதிரியே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எதிராளி தொந்தரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே கம்மியாகும். உறவு, பாசம், பந்தம் இதெல்லாமே பலப்படும். கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துலாத்தை பொறுத்தவரை இவங்க கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, வாங்கினவன் நல்லா பந்தாவாக வந்து பார்த்திங்கன்னா கார்லேயும் வண்டியிலையும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ இதான் நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது கடைசியில் வேறு பிளானாக போய் முடிஞ்சிருக்கும். இதுதான் வந்து துலாம் ரொம்ப வருஷமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, இன்றைக்கி நேற்று இல்லை. ஆனால் அது எல்லாமே இல்லை மறுபடியும் அவன் மாறிட்டான் அப்படி சரி திருப்பி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மறுபடியும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் கடைசி நேரத்தில் தப்பாக தான் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இனி வரக்கூடிய காலத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அது சார்ந்த என்ன முயற்சிகள் எடுத்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் சக்ஸஸ். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி பாருங்கள் ராசிக்கு 7ல் உச்சமாகி தொழிலை பார்த்துட்டே இருக்கார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எப்படியாவது வந்து இதை வந்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஆசைகளும் கனவுகளும் கற்பனைகளும் அதிகமாக அள்ளி கொடுப்பார் சூரியன். ராசியை பார்க்குற தொழில் எப்படி அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அந்த தொழில்னால அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிச்சயமாக ஓடிட்டுருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அதை சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக மொத்தம் இந்த கோச்சார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறது தான் காத்துட்ருக்கு. ஆனால் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிராப்தம். நீங்கள் 100% வந்து பார்த்திங்கன்னா கிரகம் பெற்ற பலம் பலவீனம் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி இது எல்லாத்தையுமே வச்சு நிச்சயமாக பலன் பார்க்கும்போது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். ஏன்னா இந்த கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரம் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100%. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.